வணக்கம் நண்பர்களே. இது பெண் எனும் பேய் நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் சொன்னார்கள் ஆண் பிள்ளை அழக்கூடாதுன்னு? துக்கம் என்பது ஆண் பெண் இருவருக்குமே பொதுதானே என்று நினைத்து கொண்ட அகத்தியனின் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் கரை காணாமல் கொட்டியது. அவன் அழுவதை பார்க்க பார்க்க பிரகாஷுக்கும் கவிராஜனுக்கும் மனம் தாங்கவில்லை. டேய் போதும்டா, அதை ஏன் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? இப்படியே நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாதுடா. நடந்ததையெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுடா. இன்னும் நாம் வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. இப்போவே இந்த இடத்துலையே தேங்கி நின்றுட்டோன்னா நாம் இன்னும் முன்னேறவே முடியாது. விட்டு தள்ளுடா, போனதெல்லாம் போகட்டும். இனிமே புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம். பிரகாஷ் அவனை தேற்ற முயன்றான். அகத்தியன் அவனை புரியாமல் பார்த்தான். புது வாழ்க்கையா? இனிமே எனக்கு புது வாழ்க்கை ஒரு கேடா? போங்கடா என்று சலித்து கொண்டே முன்னால் நடக்க தொடங்கினான். இவன் இப்படியே போனால் சரிப்பட்டு வராது என்று முணுமுணுத்தபடி பிரகாஷ் வேகமாக ஓடி சென்று காரை ஸ்டார்ட் செய்தான். சில நிமிடங்களில் மூவரும் காருக்குள் ஏறினர். பிரகாஷ் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கொள்ள அகத்தியன் பின்பக்க இருக்கையில் ஏறி அமர்ந்தான். அவனுக்கு அருகில் கவிராஜன் அமர்ந்து கொண்டான். கார் நகரத் தொடங்கியது. சில நிமிடங்களிலேயே அகத்தியன் திடீரென்று கவிராஜின் பக்கமாக திரும்பினான். அவன் அருகில் இருந்த மது பாட்டிலை எடுத்தான். மூடியை திறந்தவன் ஒரு நொடியும் யோசிக்காமல் பாட்டிலை வாயில் வைத்து மடமட என்று குடிக்க ஆரம்பித்து விட்டான். முதல் முறையாக மது அருந்துகிறவன் இப்படியா குடிப்பது? பிரகாஷ்ராஜும் கவிராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திகைத்து போனார்கள். டே பார்த்துடா, இப்படி ஒரேடியாக குடிச்சினா சீக்கிரமாக மட்டையாயிடுவ. கவிராஜன் அவனிடமிருந்து பாட்டிலை பிடுங்க முயன்றான். வேணாண்டா, இப்படியெல்லாம் குடிக்கக்கூடாதுடா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். அகத்தியன் அவனை பார்த்து வலியை மறைக்க முயன்றபடி சிரித்தான். அப்படியா? எனக்கு சீக்கிரமாக மட்டை ஆகணும் தாண்டா குடிக்கிறேன். அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் இருவரையும் அமைதியாக்கியது. அகத்தியனின் குரலில் இருந்த வேதனையை அவர்களால் தெளிவாக உணர முடிந்தது. அவன் மதுவை குடிக்கவில்லை, தன்னுடைய நினைவுகளிலிருந்து தப்பிக்க முயன்று கொண்டிருந்தான். பிரகாஷின் நெஞ்சம் வலித்தது. காரை ஓட்டிக்கொண்டிருந்தபடி அவன் கண்ணாடி வழியாக அகத்தியனை பார்த்தான். பிறகு ஒரு கையை மட்டும் பின்னால் நீட்டி அவன் தோளை மெதுவாக தட்டி கொடுத்தான். எதுவும் பேசவில்லை. அந்த நேரத்தில் அகத்தியனுக்கு வார்த்தைகள் தேவையே இல்லை என்பது போல அவனுடன் இருப்பதற்காகவே அந்த இருவரும் அமைதியாக பயணித்து கொண்டிருந்தார்கள். வீட்டின் அருகே கார் வந்து நின்றதும் தள்ளாடியபடியே கீழே இறங்கிய அகத்தியனை பார்த்து மரகதம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அடுத்த நொடியே அவரது பார்வை பிரகாஷ் மற்றும் கவிராஜன் மீது தான் விழுந்தது. ஏண்டா இப்படி அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எதுக்குடா இந்த கோலம்? அவனை தடுக்க மாட்டிங்களா நீங்கள்? இப்போ தான் அவன் இவ்வளோ பெரிய வேதனையில் இருக்கிறான். இதில் இந்த புது பழக்கத்தையும் வேற பழகிக்கிட்டா அவன் இருக்கிற வேதனை இன்னும் அதிகமாயிடாதாடா என்று கோபத்தோடு கேட்டார். மரகதத்தின் குரலில் கோபத்தை விட மகனை பற்றிய பயமும் வேதனையும் தான் அதிகமாக இருந்தது. அருகில் நின்றிருந்த சிவநேசனோ அமைதியாக மனைவியின் தோலை தட்டி கொடுத்தார். வீடு மரகதம், சில உணர்வுகளை அடக்கி கொள்ளணும்னா ஆண்கள் சில நேரம் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுண்டு. பாவம், அவன் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது அவனுக்கு ஒரு வடிகாலாக தேவைப்பட்டிருக்கும் போல. ஆனால் இதை அவன் தொடர்ந்து பழகிக்கலாம் மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனே தன்னை நிலை நிறுத்திக்குவான். நீ ஒன்றும் கவலைப்படாத. கணவரின் வார்த்தைகளை கேட்ட மரகதமும் எதுவும் பேசவில்லை. வேதனையோடு ஒரு முறை திரும்பி கணவரை பார்த்துவிட்டு தன் மகன் அருகில் சென்றார். தள்ளாடி கொண்டிருந்த அகத்தியனின் கைகளை இரு கைகளாலும் பற்றி கொண்டார். வேணாண்டா கண்ணா, இந்த பழக்கத்தை பழகிக்காதடா. உனக்கு துக்கம் இருக்குன்னு இப்படி உன்னை நீயே வருத்திக்கிட்டினா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நீ நல்லபடியாக இருக்கிறத பார்த்து தானே என் துக்கத்தை நான் என்னால் தாங்கிக்க முடியும். அம்மாவுக்காகவாது இதை விட்டுடுடா கண்ணா என்று கண்ணீரோடு கேட்டார். அம்மாவின் வார்த்தைகள் அகத்தியனின் மனதை தொட்டது. அவன் விழிகளில் மீண்டும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சரிம்மா என்று குளறியபடியே சொல்லிவிட்டு தாயின் கைகளை மெதுவாக விலக்கினான். அதற்குள் அவன் மீண்டும் தள்ளாட கவிராஜனும் பிரகாசும் உடனே அவனை இருபுறமும் தாங்கி கொண்டார்கள். மரகதம் கவலையுடன் அவர்களை பார்த்து கொண்டிருக்க இரு நண்பர்களும் அகத்தியனை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றார்கள். மாடிப்படிகளை கடந்து அவனுடைய அறைக்குள் சென்றார்கள். அறை கதவை திறந்ததும் அகத்தியனை படுக்கையில் அமர வைப்பது வரை இருவருமே அவனுக்கு இருபுறமும் தோள் கொடுத்து கொண்டே இருந்தனர். அகத்தியன் படுக்கையில் விழுந்தான். பிரகாசும் கவிராஜனும் சில நொடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அவனுடைய முகத்தில் தெரிந்த வேதனை அவர்களின் முகத்திலும் பிரதிபலித்தது. அவர்கள் பெரிய வார்த்தைகள் எதுவும் பேசவில்லை. அந்த நேரத்தில் அகத்தியனுக்கு அறிவுரை தேவையில்லை என்பதை இருவரும் புரிந்து கொண்டிருந்தார்கள். அவனுக்கு தேவைப்பட்டது ஒரு தோள் மட்டுமே. அந்த தோளாக அவர்கள் இருவருமே இருந்தார்கள். நட்பு என்பது மகிழ்ச்சியில் மட்டும் கைகோர்ப்பதல்ல. ஒருவன் வாழ்க்கையின் மிக மோசமான தருணத்தில் விழுந்து விடும்போது அவனை தூக்கி நிறுத்துவதற்காக அவன் பக்கத்தில் நிற்பதும்தான் உண்மையான நட்பு. அதை வார்த்தைகளால் சொல்லாமல் தங்களுடைய செயலால் நிரூபித்து கொண்டிருந்தார்கள் பிரகாசும் கவிராஜனும். கீழே இறங்கி வந்த பிரகாசையும் கவிராஜனையும் பார்த்த மரகதம் கவலையோடு அவர்களிடம் கேட்டார், டேய், நீங்கள் சாப்பிட்டீங்களாடா? அவனும் ஏதாவது சாப்பிட்டானாடா? இருவரும் எதுவும் பேசாமல் இல்லை என்பது போல தலையசைத்தனர். சரி சரி வாங்க உட்காருங்க, தோசை சுடுறேன், சாப்பிட்டுட்டு போங்க, மரகதம் அன்போடு அழைத்தார். ஆனால் இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு விட்டு, வேண்டாமா, எங்களுக்கும் இப்போ பசிக்கலை என்று சொல்லிவிட்டு அமைதியாக வெளியேறினர். அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த மரகதத்தின் மனமும் வலித்தது. அருகில் நின்றிருந்த சிவநேசனும் நண்பர்கள் இருவரையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். நல்ல பசங்க என்று மெதுவாக சொன்ன மரகதம் கணவரை பார்த்தார். அந்த இருவரும் அகத்தியனை எவ்வளவு உண்மையாக நேசிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கும் புரிந்திருந்தது. இந்த பசங்க துணையாலாவது நம்ம பையன் இந்த துக்கத்திலிருந்து சீக்கிரமாக மீண்டு வரணுங்க என்று மரகதம் மனதார வேண்டிக் கொண்டார். சிவநேசனும் அமைதியாக அதை கேட்டு தலையசைத்தார். ஒரு தாயாகவும் தந்தையாகவும் அவர்களால் மகனின் வலியை முழுமையாக போக்க முடியவில்லை. ஆனால் அவன் தனியாக இல்லை. அவன் விழுந்தால் தாங்கி பிடிக்க 2 நண்பர்கள் அவன் பக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு அகத்தியன் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டனர் அந்த தாய் தந்தை இருவரும். சிறிது நேரம் தன்னை மறந்து தூங்கியிருந்தான் அகத்தியன். ஆனால் அந்த தூக்கமும் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. கொஞ்ச நேரத்திலேயே விழிப்பு வந்து விட்டது. எவ்வளவு மதுவை அருந்தினாலும் அவனுடைய துக்கம் மட்டும் மாறவே இல்லை. தன்னை மறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குடித்தான். ஆனால் மதுவாலும் அவனை அவனிடமிருந்து பிரிக்க முடியவில்லை. ஆழ்ந்த துக்கமும் அவனை விட்டு விலகவில்லை. தூக்கமும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை. மனதின் வேதனை அவனை மீண்டும் மீண்டும் விழித்தெழச் செய்திருந்தது. கட்டிலில் இருந்து மெதுவாக எழுந்து அமர்ந்தான். கண்கள் கலங்கியிருந்தன. தலையை தாழ்த்தி கொண்டு அமர்ந்தவனின் நினைவுகள் மீண்டும் அவனுடைய மனக்காயத்தை கிளறத் தொடங்கியது. பழைய நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் கண் முன்னால் வந்து போயின. திருமணம் முடிந்து இன்னும் 1 மாதம் கூட முழுமையாக முடியவில்லை. அதற்குள் விவாகரத்து என்ற வார்த்தை அவனுடைய வாழ்க்கையின் வாசலில் வந்து நின்றுவிட்டது. எந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்? யார் வாழ்க்கையில் இப்படி ஒரு கொடுமை நடக்கும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில் தான் நடந்து கொண்டிருக்கிறதே. ஆனாலும் எதையும் தடுக்க முடியவில்லை அவனால். எல்லாமே அவன் கைமீறி போய்க் கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை நேரமாகவே அவனுடைய கைபேசி ஒலித்தது. கண்களை துடைத்து கொண்டு அழைப்பை எடுத்தான். ஹலோ. எதிர்முனையில் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு காவலரின் குரல் கேட்டது. நீங்கள் அகத்தியன் தானே? ஆமாம், சொல்லுங்கள். ஆய்வாளர் உங்களை பார்க்கணுன்னு சொன்னார். உடனடியாக காவல் நிலையத்துக்கு வர முடியுமா? அந்த வார்த்தைகளை கேட்டதும் அகத்தியன் சில நொடிகள் அமைதியாகிவிட்டான். காவல் நிலையத்துக்கா? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்கள் போதாதென்று இப்போது காவல்துறையிலிருந்தும் அழைப்பு வேறா? என்ன விஷயம் சார் என்று கேட்டான். நீங்கள் இங்கே வந்ததும் ஆய்வாளரே பேசுவார் உங்ககிட்ட, உடனே கிளம்பி வாங்க என்று சொல்லிவிட்டு அந்த காவலர் அழைப்பை துண்டித்து விட்டார். கைபேசியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அகத்தியன். எதுவாக இருக்கும்? ஏன் தன்னை காவல் நிலையத்துக்கு வர சொல்ல வேண்டும்? அவனுடைய மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. ஆனால் எந்த கேள்விக்கும் அவனிடம் பதில் இல்லை. வேறு வழியின்றி எழுந்து தயாரானான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த நாள் வரை காவல் நிலையத்தின் வாசலை கூட அவன் மிதித்ததே இல்லை. ஆனால் அன்று என்னவோ ஏதோ என்று புரியாத குழப்பத்தோடு முதன்முறையாக அந்த காவல் நிலையத்தின் வாசல் படியை மிதித்தான் அகத்தியன். அவனுக்கு தெரியாது, அவன் எடுத்து வைத்த அந்த ஒரு அடி ஏற்கனவே சிதைந்து போயிருந்த அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு அதிர்ச்சிக்கான கதவை திறக்கப் போகிறது என்பதை. ஒரு சில நொடிகள் காவல் நிலையத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த அகத்தியன் பிறகு அங்கிருந்து காவலர் ஒருவரிடம் சென்று தயக்கத்தோடு பேசினான். சார், நான் அகத்தியன். என்னை வந்து ஆய்வாளர் பார்க்க சொன்னதாக ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தான் வந்தேன். அந்த காவலர் அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு, ஓ, நீங்கள் தான் அகத்தியனா? சரி, உள்ளே போங்க. ஆய்வாளர் சார் உங்களுக்காக தான் காத்துட்ருக்கிறாரு. அந்த அறை தான், போய் பேசுங்க என்று எதிரிருந்த அறையை சுற்றி காட்டினார். சரி சார் என்று மெல்ல சொன்ன அகத்தியன் தயங்கியபடியே அந்த அறையை நோக்கி நடந்தான்.
அவனுடைய கால்கள் ஒவ்வொரு அடியாக தயக்கத்தோடு எடுத்து வைத்தது. கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றான். மேஜைக்கு பின்னால் அமர்ந்திருந்தவர் நிமிர்ந்து பார்த்தார். யார் நீங்கள்? சார், நான் அகத்தியன். என்னை இங்கே வர சொல்லியிருந்தீங்கன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் வந்தேன். ஓ, நீங்கள் தான் அகத்தியனா? சரி சரி, வாங்க உட்காருங்க. ஆய்வாளர் துரைராஜ் எதிரே இருந்த நாற்காலியை சுட்டி காட்டினார். அகத்தியன் தயக்கத்தோடு சென்று அதில் அமர்ந்தான். துரைராஜ் அவனை சில நொடிகள் அமைதியாக ஏற இறங்க பார்த்தார். பிறகு முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் கேட்டார். காலம் எவ்வளவு மாறினாலும் உங்களோட நடவடிக்கைகள் மட்டும் மாறவே மாறாதா? அகத்தியன் அதிர்ந்து போனான். சார், என்ன சொல்கிறீங்க? சாரி, எனக்கு ஒன்றுமே புரியலையே என்ற குழப்பத்துடன் ஆய்வாளரின் முகத்தை பார்த்தான். துரைராஜ் மேஜையில் இருந்த சில காகிதங்களை எடுத்து பார்த்தார். உங்கள் மேலே புகார் வந்திருக்கு. புகாரா? அகத்தியனின் இதயம் திடீரென்று வேகமாக துடிக்க தொடங்கியது. என்ன சார், புரியலையே. யார் என் மேலே புகார் கொடுத்தது? நான் எதுவும் பண்ணலையே சார். அவனுடைய குரலில் பதற்றம் வெளிப்பட்டது. இருங்க, முதல்ல பதற்றப்படாதீங்க என்று துரைராஜ் அமைதியாக சொன்னார். பிறகு அவனை நேராக பார்த்தபடியே கூறினார். உங்கள் மனைவி மாலினி தான் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. மாலினியா? அகத்தியன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அடுத்த வார்த்தைகள் அவன் காதுகளில் விழுந்ததும் அவனுடைய உலகமே ஒரு கணம் நின்று போனது. நீங்கள் அவங்கள துன்புறுத்தியிருக்கீங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்க. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் உங்கள் மேலே குடும்ப வன்முறை செய்ததாகவும் புகார் இருக்குது. அகத்தியனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவன் கண்கள் விரிந்தன. மாலினி, தன் மனைவி, தன் மீது இப்படி ஒரு புகாரா? இல்லை சார் என்று அவனுடைய உதடுகள் மட்டும் நடுங்கின. ஆனால் அதற்கு மேல் எந்த வார்த்தையும் அவனிடமிருந்து வெளிவரவில்லை. அவன் அமர்ந்திருந்த நாற்காலியே திடீரென்று தன்னை தாங்க முடியாத அளவுக்கு கனமாகிவிட்டது போல உணர்ந்தான். ஏற்கனவே திருமண வாழ்க்கை உடைந்து போகும் வேதனையில் தவித்து கொண்டிருந்த அவனுக்கு இப்போது தன் மனைவியே தன் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாள் என்ற உண்மை இடியாக இறங்கியது. சார், நான் அந்த மாதிரி எந்த கொடுமையும் பண்ணலையே சார். அகத்தியனின் குரல் உடைந்து போயிருந்தது. எங்கள் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் சார். எங்கள் அப்பா அம்மா ரொம்பவும் அப்பாவியானவங்க. நாங்கள் எந்த வரதட்சணையும் கேட்கவே இல்லை சார். மாலினி வீட்டில் இருந்த அளவுக்கு அவளுக்கு போட்ட நகைகளை கூட அவள் என்னை விட்டு போகும்போது எடுத்துகிட்டு தான் சார் போயிருக்கா. அவன் பதற்றத்தோடு பேசிக்கொண்டே போனான். எங்ககிட்ட அவங்க பணமோ நகையோ எதுவுமே கொடுக்கல சார். அவங்க பொண்ணுக்காக அவங்க போட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த நகைகளையும் எடுத்துக்கிட்டே போயிட்டாவ. அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார். ஆனால் நான் வரதட்சணை கேட்டேன்னு எப்படி சார் புகார் கொடுக்க முடியும்? அவனுடைய கண்களில் கண்ணீர் தேங்கியது. நான் அவன் மேலே கை வச்சதே இல்லை சார். என்னோட விரல் நகம் கூட அவள் விரல் நகத்து மேலே கூட பட்டதில்லை சார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் அவளை அடித்து கொடுமைப்படுத்தியிருப்பேன்? துரைராஜ் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார். இதில் ஏதோ சூது இருக்குது சார். அகத்தியன் குரல் தழுதழுத்தது. விவாகரத்து கேஸுக்கு ஏதாவது வலுவான ஆதாரம் வேணும்னு நினச்சி தான் என் மேலே இந்த மாதிரி பொய்யான வழக்க போட்டிருக்காங்களோ என்னவோ. குடும்ப வன்முறைன்னு சொல்கிறாங்களே சார், வரதட்சணை கொடுமைன்னு சொல்கிறாங்களே. நான் இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளையெல்லாம் என் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே இல்லை சார். அவன் தலையை பிடித்து கொண்டான். எங்கள் குடும்பம் என்னை எப்படி வளர்த்துருக்குதுன்னு எனக்கு தெரியும் சார். பெண்ணை மதிக்கணும், பெண்ணை எந்த நிலையிலும் காயப்படுத்தக்கூடாதுன்னு என் அம்மா சொல்லி சொல்லி எனக்கு வளர்த்துருக்காங்க. ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிற அளவுக்கு கூட என்னை என் குடும்பம் வளர்க்கல சார். கண்ணீர் அவன் கன்னத்தில் வழிந்தது. அப்படி ஒரு செயலை நான் கனவுல கூட செய்ய மாட்டேன் சார். நான் எந்த தப்புமே பண்ணலை என்று சொல்லியபடியே அகத்தியன் புலம்பிக் கொண்டே போனான். அவனுடைய வார்த்தைகளில் இருந்த வலி செயற்கையாக தெரியவில்லை. ஏற்கனவே திருமண வாழ்க்கை சிதைந்துவிட்ட வேதனையில் இருந்தவன் இப்போது தன் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளையும் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். அகத்தியனின் புலம்பலை கேட்டுக்கொண்டிருந்த ஆய்வாளர் துரைராஜுக்கே ஒரு கணம் என்ன சொல்வதென்று புரியவே இல்லை. அவனை பார்த்து கொண்டிருந்த அவரது பார்வையிலும் இப்போது இருந்தது சந்தேகம் மட்டுமல்ல, இந்த புகாருக்கு பின்னால் உண்மையில் என்ன இருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்திருந்தது. சரி மிஸ்டர் அகத்தியன், எங்களுக்கு வந்த புகாரின்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை. உங்கள் குடும்பத்தில் உண்மையில் என்ன நடந்தது, என்ன பிரச்சனைன்னு விசாரித்து அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கோம். சிறிது நேரம் அமைதியாக இருந்த துரைராஜ் பிறகு அகத்தியனை பார்த்து மெதுவாக சொன்னார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன் நான். நீங்கள் போய் உங்கள் மனைவி கிட்ட பேசி பாருங்கள். இந்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். ஏன் அவங்க இப்படி ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மையை, என்ன நடந்தது என்பதையெல்லாம் நீங்களே பேசி புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள்.
என்று சொல்லிவிட்டு துரைராஜ் மெல்ல புன்னகைத்தார். அவரும் ஒரு ஆண் தானே. அகத்தியன் பேசும்போது அவன் குரலில் தெரிந்த வேதனையை அவராலும் உணராமல் இருக்க முடியவில்லை. ரொம்ப நன்றிங்க சார் என்று சொல்லிவிட்டு இரு கைகளையும் கூப்பி வணங்கிய அகத்தியன் அறையை விட்டு வெளியில் வந்தான். வெளியே வந்தவுடன் அவனுடைய கைபேசி ஒலித்தது. திரையை பார்த்தான். பிரகாஷ் தான் அழைத்து கொண்டிருந்தான். அழைப்பை ஏற்றான். என்னடா? அகத்தியனின் குரல் மிகவும் சோர்ந்து போயிருந்தது. எங்கடா இருக்க? போலீஸ் ஸ்டேஷனில். என்ன போலீஸ் ஸ்டேஷன்லையா? அங்கே என்ன பண்ணுற? பிரகாஷின் குரலில் பதற்றம் தெரிந்தது. அம்மா உன்னை காணோம்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நீ ஃபோன் சைலண்டில் வச்சுருந்தியா? ஆமாம். வீட்டில் சொல்லிட்டு கூட வரலையாடா? அகத்தியன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். இல்லைடா, சொன்னால் அம்மா பயந்துடுவாங்க. என்ன ஏதுன்னு புரியாமல் அவங்களையும் கலவரப்படுத்த வேண்டான்னு தான் வீட்டில் கூட சொல்லாமல் வந்துட்டேன். சரி, அப்படி என்ன அவ்வளவு அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருந்தது? பிரகாஷ் கேட்டதும் அகத்தியனின் தொண்டை அடைத்தது. சில நொடிகள் பேசாமல் இருந்தவன் பிறகு குரல் உடைந்தபடி சொன்னான். என்ன சொல்கிறதுடா, மாலினி என் மேலே குடும்ப வன்முறை கேஸ் கொடுத்துருக்காடா. என்ன? பிரகாஷ் அதிர்ச்சி அடைந்தான். நான் அவளை அடித்தேனா, கொடுமைப்படுத்தினேனா, வரதட்சணை கேட்டு துன்புறுத்தினேனெல்லாம் சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காடா. அகத்தியனின் குரல் தழுதழுத்தது. என்ன கொடுமைடா இது? பிரகாஷால் நம்பவே முடியவில்லை. கல்யாணம் ஆகி 1 மாதம்தானே ஆகுது. அதுவும் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட இன்னும் சரியாக நடக்கலைன்னு நீ சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது நீ அவளை அடித்து காயப்படுத்தின, நீ எப்படிடா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? என்ன பொண்ணுடா அவ? ஏதாவது மனசில் பிரச்சனையாடா? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறா? அவனுடைய குரலில் கோபத்தை விட நண்பனை பற்றிய வேதனை தான் அதிகமாக இருந்தது. எனக்கும் அது தாண்டா புரியலை என்று அகத்தியன் மெதுவாக சொன்னான். அவனுடைய குரல் முற்றிலும் உடைந்திருந்தது. சரி, நீ அங்கேயே இரு, நானும் கவியும் உடனே வர்றோம். வந்ததும் இதை பற்றி பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் அழைப்பை துண்டித்தான். அடுத்த நொடியே அவனும் கவிராஜனும் காவல் நிலையத்தை நோக்கி வண்டியை கிளப்பினர். அதே நேரத்தில் அகத்தியன் காவல் நிலையத்துக்கு எதிரே இருந்த ஆலமரத்தின் அடியில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டான். அவனுடைய மனம் வேதனையில் உலர்ந்து கொண்டிருந்தது. அந்த வேதனையை மறைக்க அவனால் முடியவே இல்லை. அது அவனுடைய முகத்திலேயே அப்பட்டமாக தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த துரைராஜின் பார்வை அகத்தியன் மீது விழுந்தது. அந்த பெஞ்சில் தனியாக அமர்ந்திருந்த அவனை சில நொடிகள் உற்று பார்த்தார். அவனுடைய முகத்தில் கோபமோ குற்ற உணர்ச்சியோ இல்லை. மாறாக எதையோ இழந்து விட்டவனைப் போல ஒரு ஆழமான வேதனை மட்டுமே இருந்தது. துரைராஜின் மனதில் இதுவரை இருந்த சந்தேகம் இப்போது இன்னும் வலுவடைந்தது. இந்த பையனை பார்த்தா தப்பு பண்ணின மாதிரியே தெரியலையே. அப்படி இருக்க இவன் பொண்டாட்டி எதுக்காக இவன் மேலே இப்படி ஒரு கேஸை கொடுத்துருக்கா என்ற கேள்வி அவருடைய மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த புகாருக்கு பின்னால் ஏதோ ஒரு உண்மை மறைந்திருக்கிறது என்ற சந்தேகம் துரைராஜின் மனதில் முதல் முறையாக வலுவாக எழுந்தது. ஒரே பைக்கில் வந்த பிரகாஷும் கவிராஜனும் ஆலமரத்தின் அடியில் தனியாக அமர்ந்திருந்த அகத்தியனை பார்த்ததும் நேராக அவன் அருகில் சென்று வண்டியை நிறுத்தினர். இருவரும் இறங்கி வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார்கள். பிரகாஷ் அவன் தோலை தட்டி கொடுத்தான். கவிராஜனும் அவன் கையை பற்றி தட்டி கொடுத்தான். என்னடா ஆச்சு? எதுக்காக இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க? என்ன பிரச்சனையாக இருக்குண்டா? இனிமே என்னடா பண்ணுறது என்று இருவரும் மாறி மாறி கேட்டனர். அகத்தியன் சில நொடிகள் அவர்களை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனுடைய கண்கள் கலங்கின. என்னடா பண்ணட்டும்? ஏண்டா என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் பிரச்சனை வருது? அவன் குரல் உடைந்து போனது. மனதின் வலி குரலில் தெரிந்தது. ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணின கல்யாணம் தானே. அவளுக்கு கல்யாணத்துக்கு நிம்மதியாக தலையசிச்சு தானே என்னை கட்டியிருப்பா. அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் நல்ல அபிப்பிராயம் இருந்ததுனால தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவன் பேசிக்கொண்டே போனான். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை பற்றி விசாரித்து பார்த்து தானடா அவங்க பொண்ணை எனக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காகடா இப்படி ஒரு பொய்யான புகார் கொடுக்கணும்? அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதுவுமே ஒரே மாதத்தில். அப்படி என்னடா நான் அவளுக்கு கொடுமை பண்ணிட்டேன்? என்னை பிடிக்கலன்னா அவள் கல்யாணமே பண்ணியிருக்க வேண்டாமேடா. எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய் புகார் கொடுத்து என் வாழ்க்கையவே நாசம் பண்ணணும்? அவனுடைய ஒவ்வொரு கேள்வியும் நண்பர்களின் மனதில் கனமான அடியாக விழுந்தது. அவனுடைய வேதனைக்கு அவர்களிடம் பதில் இல்லை. பிரகாசும் கவிராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவருடைய கண்களிலும் கண்ணீர் தேங்கியது. என்ன சொல்வது, எப்படி தேற்றுவது அவர்களுக்கு தெரியவே இல்லை.
1 மாதத்திற்கு முன்பு வரை வாழ்க்கையை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக சுற்றித் திரிந்த அகத்தியனின் வாழ்க்கை இப்போது ஒரு புயல் அடித்து ஓய்ந்தது போல முற்றிலும் புரட்டி போடப்பட்டிருந்தது. அகத்தியன் உண்மையிலேயே நல்ல மனிதன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவன். தன்னால் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்வான். முடியாத சூழ்நிலையில் இருந்தால் குறைந்தபட்சம் யாருக்கும் உபத்திரவாதம் இல்லாமலாவது தன் வாழ்க்கையை வாழ்பவன். அவனுடைய குணத்தை பற்றி பிரகாசுக்கும் கவிராஜனுக்கும் மட்டுமில்ல, அவர்களுடைய குடும்பங்களுக்கு நன்றாக தெரியும். மூவரும் பால்ய காலத்திலிருந்தே நண்பர்கள். ஒருவர் வீட்டில் மற்றொருவர் மணிக்கணக்கில் இருப்பது சாதாரண விஷயம். சில சமயங்களில் நாட்கணக்கில் கூட ஒன்றாக கழித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய நட்பு ஆழமானது. நண்பர்கள் மூவருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு புகைப்படம் மற்றும் காணொளி நிலையத்தையும் நடத்தி வந்தார்கள். திருமணங்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு புகைப்படம் எடுப்பது, காணொளி பதிவு செய்வது என்று அவர்களுடைய தொழிலும் நன்றாகத்தான் வளர்ந்து கொண்டிருந்தது. பணத்திற்கும் பெரிய குறை என்று எதுவும் இல்லை. அதனால் அடுத்தவருடைய பணத்தை பார்த்து ஆசைப்பட வேண்டிய அவசியமோ அதற்கான தவறான வழியில் செல்ல வேண்டிய சூழ்நிலையோ அகத்தியனுக்கு ஒருபோதுமே இருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது மனைவியின் பணத்துக்கு ஆசைப்பட்டு வரதட்சணை கேட்டு அவளை துன்புறுத்தினான் என்று புகார் வந்திருப்பதை அவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த குற்றச்சாட்டுக்கு அவனுடைய மனதை நொறுக்கி போட்டிருந்தது அது. அகத்தியன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் தெரிந்த வேதனையை பார்த்து நண்பர்கள் இருவராலும் அவனை அப்படியே விட்டுவிட்டு செல்ல முடியவில்லை. அவன் அருகில் நெருக்கமாக அமர்ந்து கொண்ட பிரகாஷ் மீண்டும் அவன் தோளை பற்றி கொண்டான். நாங்க இருக்கோம்டா என்று மட்டும் சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அகத்தியனின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இந்த கல்யாணம் என்ற சகதிக்குள் விழாமலேயே இருந்திருந்த குறைந்தபட்சம் இந்த அவமானங்களையாவது நான் தவிர்த்திருக்கலாமோ என்ற எண்ணம் அகத்தியன் மனதில் ஆழமாக வேரூன்றியது. தன் வாழ்க்கை இப்படி ஒரு நிலைக்கு வந்துவிட்டதே என்ற வேதனையில் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். இனிமே என்ன பண்ணலாம் என்று பிரகாஷ் அவனை பார்த்து கேட்டான். அகத்தியன் மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவனுடைய முகத்தில் இப்போது ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. வாங்கடா, முதல்ல மாலினி வீட்டுக்கு போகலாம். அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஏன் மாலினியையும் நேரில் பார்த்து நான் இந்த கேள்வியை கேட்கணும். எதுக்காக என் மேலே இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க என்று சொல்லியபடியே அகத்தியன் எழுந்து கொண்டான். அவன் எடுத்த முடிவு பிரகாசுக்கும் கவிராஜனுக்கும் சரியானதாகவே பட்டது. பொய்யான புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் அதை பற்றி விசாரிக்காமல் இங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. நேரடியாக சென்று சம்பந்தப்பட்டவர்களிடமே உண்மையை தெரிந்து கொள்வதுதான் சரியான முடிவு. சரிடா, வாங்க போகலாம் என்று பிரகாசும் எழுந்தான். அவன் முன்னால் சென்று தன் பைக்கை எடுத்தான். டே கவி, நீ அகத்தியன் பைக்கை எடுத்துக்கோ. அவன் இப்போ வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாம். அவன் என் பைக்கில் உட்காந்து வரட்டும். சரி என்று கவிராஜனும் சொன்னான். அகத்தியனும் அமைதியாக தலையசைத்துவிட்டு தன் பைக் சாவியை கவிராஜனிடம் கொடுத்தான். பிறகு பிரகாஷின் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டான். கவிராஜன் அகத்தியனின் பைக்கை இயக்க பிரகாஷ் முன்னால் செல்ல இருவரும் அவனை பின்தொடர்ந்தார்கள். சில நிமிடங்களில் மூவரும் மாலினியின் வீட்டின் முன்பு வந்து நின்றார்கள். வெளிப்புற தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த மாலினியின் தந்தை பாண்டியன் வண்டிகளின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார். அகத்தியனையும் அவனுடைய நண்பர்களையும் பார்த்ததும் அவருடைய முகம் சட்டென்று சுளித்தது. அவர்களை கண்டதும் பாண்டியனின் முகத்தில் வரவேற்பு என்ற சுவடே இல்லை. வண்டிகளின் சத்தம் கேட்டு வீட்டுக்குள் இருந்த பார்வதியும் வெளியே எட்டி பார்த்தார். மாலினி உள்ளே இருந்தாளா அல்லது அறைக்குள் சென்றிருந்தாளா என்பதே தெரியவில்லை. அவளுடைய சுவடு மட்டும் வெளியில் தெரியவே இல்லை. அகத்தியனை அவனுடன் வந்திருந்த இரு நண்பர்களையும் பார்த்த பாண்டியன் கையிலிருந்த தண்ணீர் குழாயை அப்படியே கீழே போட்டுவிட்டு வேகமாக அவர்களை நோக்கி வந்தார். எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க என்று கோபத்தோடு கேட்டார். அந்த கேள்வியில் இருந்த வெறுப்பு அகத்தியனின் மனதை மீண்டும் காயப்படுத்தியது. ஆனால் இந்த முறை அவன் பின்னால் செல்லவில்லை. மாலினி குடும்பத்திடம் கேட்க வேண்டிய கேள்விகளுக்கான பதிலை பெற்றே ஆக வேண்டும் என்ற முடிவோடு பாண்டியனை நேராக பார்த்து கொண்டிருந்தான். நான் மாலினியை பார்த்து ஒரு கேள்வி கேட்க தான் வந்திருக்கேன். எதுக்காக என் மேலே இப்படி ஒரு பொய்யான புகார் கொடுத்தாங்கன்னு அவகிட்ட நேரில் கேட்கணும். அகத்தியன் நேராக பாண்டியனை பார்த்தான். நீங்களும் தானே போலீஸ் ஸ்டேஷனில் என் மேலே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினேன்னு உங்கள் பொண்ணை அடித்தேன்னு புகார் கொடுத்துருக்கீங்க. ஏன் இந்த பொய் புகார்? அவனுடைய கேள்வியை கேட்டதும் பாண்டியனின் முகம் கோபத்தில் இறுகியது. என்ன உளர்ற? நான் பொய் புகார் கொடுத்தேனா? உன்னால் அடிப்பட்ட தடங்கள் என் பொண்ணோட உடம்புல இருக்குது. அது உனக்கு தெரியலையா? அடித்த உனக்கு தானே தெரியும்.
அகத்தியன் அதிர்ந்து நின்றான். பாண்டியன் ஆவேசமாக தொடர்ந்தார். காசு வாங்கிட்டு வர சொல்லி நீ அவளை கட்டாயப்படுத்தியிருக்க. அவள் நெத்தியில் காயமும் இருக்கு, முதுகில் கை கால்களில் எல்லாமே நீ அடித்ததோட தடம் இருக்கே. என் பொண்ணு அழுதுகிட்டே வந்து அந்த காயங்களெல்லாம் எங்களுக்கு காட்டும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தியா? அவருடைய குரல் நடுங்கியது. நீ எல்லாம் மனுஷன்தானே? கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கலாமா? கட்டின பொண்டாட்டியை அடிக்கிறவனெல்லாம் ஆம்பளையே இல்லை தெரியுமா? படபட என்று பேசினார் பாண்டியன். அவர் சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டுமே அகத்தியனை மின்னல் போல தாக்கியது. அவன் அப்படியே உறைந்து நின்று விட்டான். அவளை நான் அடித்தேனா? அவளுடைய உடம்பில் காயங்கள் இருக்கிறதா? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளை அவன் தொடக்கூட இல்லையே. அப்படி இருக்கும்போது அவளுடைய உடம்பில் காயங்கள் எப்படி வரும்? அவன் மனதில் கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தன. இது எப்படி சாத்தியம் என்று தனக்குத்தானேயே கேட்டுக்கொண்டான். என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அகத்தியன் திகைத்து நிற்க பிரகாஷ் தான் சூழ்நிலையை உடனடியாக புரிந்து கொண்டு முன்னால் வந்தான். என்ன சார் சொல்கிறீங்க? என் ஃப்ரெண்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு நாளும் உங்கள் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டான். ஏன்? உங்கள் பொண்ணுக்கும் அவனுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டிய எந்த ஒரு நெருக்கமும் இந்த ஒரு மாதத்தளவில் ஏற்படவே இல்லை. உங்கள் பொண்ணு அவன் வீட்டில் ஒரு விருந்தாளி மாதிரி தான் இருந்துட்டு வந்திருக்கா. பாண்டியன் அவனை முறைத்து பார்த்தார். ஆனால் பிரகாஷோ நிறுத்தவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்குங்க உங்கள் பொண்ணை அடிக்க போகிறான்? உங்ககிட்ட பணம் வாங்கித்தான் அவன் பிழைக்கணுங்கிற அவசியமே அவனுக்கு இல்லையே. அவனே கை நிறைய சம்பாதிக்கிறான். நாங்கள் 3 பேருமே சேர்ந்து தொழில் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் கொஞ்சமாவது நியாயம் இருக்க வேண்டாமா என்று படபட என்று பேசினான். பாண்டியன் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு கொண்டார். தம்பி, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பிரகாஷ் அமைதியாக அவரை பார்த்தான். என் பொண்ணு வந்து என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கா. அதுவும் வெறும் வார்த்தையால் இல்லைங்க, அவளுடைய உடம்புல இருக்கிற காயங்களையும் காட்டி சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவளை நம்பாமல் இருக்க முடியும்? பாண்டியனின் குரலில் மகள் மீது இருந்த நம்பிக்கை வெளிப்பட்டது. சொல்லுங்க, எங்கள் பொண்ணை நாங்கள் நம்புவோமா இல்லை உங்கள் ஃப்ரெண்டை நாங்கள் நம்புவோமா என்று பிரகாஷிடம் கேட்டுவிட்டு அகத்தியனை பார்த்தார். இவன் நல்லவன்னு நினச்சி தானே நாங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இவன் இப்படி ஒரு அயோக்கியனாக இருப்பான்னு கனவுல கூட நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையாக பாண்டியன் அகத்தியன் மீது புதிய குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போனார். அகத்தியனோ தன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்றே புரியாமல் தன்னுடைய பெயருக்கு முன்னால் இதுவரை கேள்விப்பட்டிராத குற்றச்சாட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக விழுவதை வேதனையோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவனுடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. நான் அவளை தொடவே இல்லையே. அப்படி இருக்க அவளுக்கு அந்த காயங்கள் எல்லாம் எப்படி வந்தது? இங்கே பாருங்க, இங்கே வந்து பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் இனிமேல் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என் பொண்ணை பார்க்க முடியாது. பாண்டியனின் குரலில் கோபத்தோடு சேர்ந்து பயமும் இருந்தது. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. உங்களை பார்த்தாலே என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் வேதனையோடு தொடர்ந்தார். நான் தப்பு பண்ணிட்டேன். அவசரப்பட்டு யார் என்னன்னு முழுசாக விசாரிக்காமல் உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போது அவள் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னு நினைக்கும்போது என்னால் என்னையே மன்னிக்க முடியல. அவருடைய கண்களில் வேதனை தெரிந்தது. அகத்தியன் அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தான். பாண்டியன் மீது எந்த தவறும் இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை. அவர் பேசுவது ஒரு மகளின் வாழ்க்கையை பற்றிய கவலைப்படும் தந்தையின் உண்மையான பதற்றமாகத்தான் தெரிந்தது. அப்படியென்றால் தப்பு எங்கே நடந்திருக்கும்? யாரால் இந்த பழி தன் மீது சுமத்தப்பட்டது? எதற்காக மாலினி இப்படி ஒரு காரியத்தை செய்தாள்? அகத்தியனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இப்போது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. இதற்கு பின்னால் மாலினி தான் இருக்கிறாள். ஆனால் அவளிடம் நேரடியாக சென்று உண்மையை கேட்க முடியவில்லை. அவனுக்கும் மாலினிக்கும் நடுவில் அவளுடைய பெற்றோர்கள் சுவராக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை மீறி வீட்டுக்குள் சென்று மாலினியிடம் பேசுவதும் முடியாது. பாண்டியன் கூறிய வார்த்தைகளை கேட்ட பிரகாஷுக்கும் கவிராஜனுக்கும் கூட என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அவர்களுக்கு பாண்டியனின் பேச்சில் பொய்யோ நாடகமோ இருப்பதாக தெரியவில்லை. ஒரு தகப்பன் தன் மகளுக்காக உண்மையாக பதறுவதைப் போலத்தான் அவர் பேசினார். அப்படியென்றால் உண்மை என்ன? மூவரின் மனதிலும் ஒரே கேள்விதான் சுற்றி கொண்டிருந்தது. அகத்தியன் நண்பர்கள் இருவரையும் பார்த்தா அவர்களுடைய முகத்திலும் அதே குழப்பம்தான். எதுவும் புரியாத நிலையில் மெதுவாக தலையசைத்தான். வாங்கடா போகலாம் என்று மட்டும் சொன்னான். பிறகு அங்கிருந்து திரும்பி வண்டியை நோக்கி நடந்தான். பிரகாசும் கவிராஜும் அவனை பின்தொடர்ந்தார்கள்.
மூவரும் மாலினியின் வீட்டை விட்டு வெளியேறினாலும் அவர்கள் மனதில் இருந்த அந்த வீடும் பாண்டியனின் வார்த்தைகளும் மாலினி மீது எழுந்த சந்தேகமும் மட்டும் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்க தொடங்கியது. டேய் பிரகாஷ், எனக்கு தலைவலி ஓவராக இருக்குடா, அந்த பேக்கரியில் கொஞ்சம் நிறுத்து, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். அகத்தியன் வேதனையோடு சொன்னதும் சரிடா என்ற பிரகாஷ் பைக்கை அருகிலிருந்த பேக்கரி முன்பு நிறுத்தினான். மூவரும் இறங்கி உள்ளே சென்றார்கள். 3 டீ என்று ஆர்டர் கொடுத்துவிட்டு ஓரமாக இருந்த மேஜைக்கு சென்று அமர்ந்து கொண்டனர். பிரகாஷும் கவிராஜனும் அகத்தியனின் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டனர். என்ன செய்வது? மாலினி ஏன் இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொடுத்தாள் என்ற கேள்விதான் மூவருடைய மனதையும் சுற்றி கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கான பதில் மட்டும் அவர்களிடம் இல்லை. டேய், நாம் அக்கம் பக்கம் விசாரித்து பார்த்தா என்ன, மாலினி எதுக்காக இப்படி ஒரு பொய் சொன்னான்னு ஏதாவது தெரிய வரலாம் இல்லையா என்று பிரகாஷ் கேட்டான். அகத்தியனும் தலையசைத்தான். ஆமாம், விசாரிக்கணும். ஆனால் நாம் விசாரிக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம மேலே இன்னும் ஏதாவது புகார் கொடுத்தாங்கன்னா என்னடா பண்ணுறது? அவனுடைய சந்தேகம் நியாயமாகவே பட்டது. அதுவும் சரிதான் என்று பிரகாஷ் யோசிக்க தொடங்கினான். சில நொடிகள் அமைதியாக இருந்த கவிராஜன் திடீரென்று சொன்னான், சரி, நாம் ஏன் ஒரு தனியார் துப்பறிவாளர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கக்கூடாது? பிரகாஷும் அகத்தியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த யோசனையும் நல்லதாகத்தான் தோன்றியது. நீ சொல்றதும் சரிதான்டா என்று பிரகாஷ் தலையசைத்தான். ஆனால் அகத்தியன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பேசினான். வீணா புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த விஷயத்துக்குள்ளே இறக்கிறத விட இந்த இன்ஸ்பெக்டர் துரைராஜ் சார்கிட்டேயே அந்த விஷயத்தை ஒப்படைக்கலாமே. இருவரும் அவனை பார்த்தார்கள். அவர் தானே அவங்க புகார் கொடுத்துருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிறாரு. அவர் நல்லவராக தான் எனக்கு படுறாரு. எதையுமே விசாரிக்காமல் நம்மளை தூக்கி உள்ளே வைக்க அவர் ஒன்றும் முட்டாள் இல்லையே. அகத்தியன் உறுதியோடு தொடர்ந்தான். நடந்த விஷயங்களை அவர்கிட்ட ஒளிவு மறைவில்லாமல் சொல்லலாம். இந்த புகாரை பற்றி முழுசாக விசாரிக்க சொல்லலாம். மாலினி பற்றியும் விசாரிக்கட்டும், என்னை பற்றியுமே விசாரிக்கட்டும். உண்மை என்னன்னு அவரே கண்டுபிடிக்கட்டுமே. பிரகாஷும் கவிராஜனும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுவும் சரிதாண்டா என்று கவிராஜன் தலையசைத்தான். மூன்றாவதாக ஒரு ஆளை இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பதிலாக ஏற்கனவே இந்த புகாரை விசாரிக்கிற அதிகாரிக்கிட்டேயே முழு விஷயத்தையும் சொல்லிடுறதும் நல்ல முடிவு தான். ஆமாம் என்று பிரகாஷ் ஒத்துக்கொண்டான். அப்போது அகத்தியனின் முகத்தில் இதுவரை இருந்த சோர்வு சற்றே மாறியது. சரி, நாம் டீ குடிச்சிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். துரைராஜ சாரை பார்த்து எல்லாத்தையுமே சொல்லி அவர்கிட்டயே இதை பற்றி விசாரிக்க சொல்லலாம். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் பிறகு உறுதியான குரலில் பேசினான். மாலினி பற்றி அவரே விசாரிக்கட்டும், என்னை பற்றியும் விசாரிக்கட்டும். நான் அவளை அடித்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. உடம்புல காயம் இருக்குன்னு காட்டிட்டு அதை நான் தான் அடித்தேன்றதுக்கு ஆதாரம் எப்படி சொல்ல முடியும்? அவனுடைய குரலில் இப்போது பயம் இல்லை. என் மேலே எந்த தப்பும் இல்லாத போது நான் ஏன் வீணாக பயந்துக்கிட்டு இருக்கணும்? இவ்வளோ தூரம் வந்துட்ட பிறகு நானும் இதை விடட போகிறதா இல்லை. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நானும் ஓய மாட்டேன். அகத்தியனின் உறுதியை பார்த்து நண்பர்கள் இருவருக்கும் அவன் சொல்வது சரியென்றே பட்டது. அந்த நேரத்தில் அவர்களுடைய 3 டீயும் வந்தது. மூவரும் அமைதியாக டீயை குடித்துவிட்டு அதற்கான பணத்தை செலுத்தினார்கள். பிறகு வெளியே வந்தார்கள். கவிராஜன் அகத்தியனின் பைக்கை எடுத்துக்கொள்ள பிரகாஷ் தன் பைக்கில் ஏறினான். இந்த முறை அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பது மூவருக்குமே தெளிவாக தெரிந்திருந்தது. போலீஸ் நிலையம். உண்மையை தேடும் அடுத்த அடி அங்கேதான் தொடங்கப் போகிறது. 2 பைக்குகளும் ஒரே நேரத்தில் கிளம்பி மீண்டும் போலீஸ் நிலையத்தை நோக்கி விரைந்தது. போலீஸ் நிலையத்தின் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு பிரகாஷும் கவிராஜனும் வெளியிலேயே காத்திருக்க அகத்தியன் மட்டும் உள்ளே சென்றான். அவனை மீண்டும் பார்த்ததும் அதே காவலர் ஆச்சரியத்துடன் கேட்டார், என்னப்பா திரும்பியும் வந்திருக்க? இல்லை சார், இன்ஸ்பெக்டர் சாரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும். சரி சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. சார் ரவுண்ட்ஸ்க்கு போயிருக்கிறாரு, வெளியில் போயிருக்காரு. வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். சரி சார் என்று தலையசைத்த அகத்தியன் வெளியில் வந்தான். அவனை பார்த்ததும் பிரகாஷ் வந்தான். என்னடா ஆச்சு? இன்ஸ்பெக்டர் சார் வெளியில் போயிருக்காராம். வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? வெயிட் பண்ண சொல்கிறாரு. என்ன பண்ணலாம்? சரிடா, வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டே போயிடலாம். இதை இன்னும் தள்ளி போட வேண்டாம் என்று பிரகாஷ் சொன்னான். கவிராஜனும் அதுதான் சரி என்பது போல தலையசைத்தான். சரி சரி வாங்க, அந்த ஆலமரத்தடியிலேயே போய் உட்காரலாம். மூவரும் மீண்டும் காவல் நிலையத்துக்கு எதிரே இருந்த ஆலமரத்தடிக்கு சென்றார்கள். பெஞ்சில் அமர்ந்து கொண்டு அமைதியாக யோசித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்துக்கு பிறகு கவிராஜன் தயக்கத்தோடு அகத்தியனை பார்த்தான். டே அகத்தியா, அந்த சார் உண்மையை கண்டுபிடிச்சிடுவாராடா?
அவனுடைய குரலில் சந்தேகம் இருந்தது. அகத்தியன் நம்பிக்கையோடு தலையசைத்தான். கண்டுபிடிச்சிருவாருடா. அவங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? சும்மா ஒரு புகாரை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது உண்மையா என்னன்னு விசாரிக்காம நடவடிக்கை எடுக்க அவங்களுக்கும் மனசாட்சி இருக்குது இல்லடா. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் மீண்டும் சொன்னான். கண்டிப்பாக உண்மை வெளிவரும். மாலினியை இந்த மாதிரி பண்ணான்னு தெரியும். பிறகு அவனுடைய முகத்தில் மீண்டும் குழப்பம் தோன்றியது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியலடா. என்ன? அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் அவள் பொய்யா தான் சொல்லியிருக்கா. என்கிட்ட மட்டும் பொய் சொல்லலடா, அவங்க கிட்டேயும் தான் நான் அவளை கொடுமைப்படுத்தினேன்னு சொல்லியிருக்கா. ஏண்டா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா என்று அகத்தியன் வேதனையோடு கேட்டான். பிரகாஷ் அமைதியாக இருந்தான். அவனுடைய மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. டேய் என்று அகத்தியனை அழைத்துவிட்டு சில நொடிகள் மௌனம் காத்தான். என்னடா, என்ன சொல்லணும்னு நினைக்கிற என்று அகத்தியன் திரும்பி பார்த்தான். பிரகாஷ் தயக்கத்தோடு பேசத் தொடங்கினான். ஒருவேளை மாலினி வேற யாரையாவது காதலிச்சிருக்காளா? அகத்தியன் அதிர்ந்து போய் அவனை பார்த்தான். அது தெரியாமல் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? இந்த கல்யாணத்தை அவளுக்கு பிடிக்காமல் போய் தான் உன்னை விட்டு விலகணும்னு நினச்சி இந்த மாதிரியெல்லாம் உன் மேலே கேஸ் போட்டிருக்காளா? பிரகாஷ் தான் யோசித்ததை தயக்கத்தோடு வெளிப்படுத்தினான். அகத்தியன் சில நொடிகள் பேசாமல் இருந்தான். பிறகு மெதுவாக தலையசைத்தான். அப்படியும் இருக்குமோ? அவனுடைய மனதில் அந்த கேள்வி ஆழமாக பதிந்தது. அப்படி இருந்தால் அவள் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்திருக்கலாமேடா. எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? அகத்தியன் கேட்ட கேள்வி நியாயமானதாகவே இருந்தது. கரெக்டு தானே என்று பிரகாஷும் யோசித்தான். இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு விலகி இருக்கலாமே. உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே அவளுக்கு இல்லையே என்று சொல்லி கொண்டவன் தானே தன்னிடம் அந்த கேள்வியையும் கேட்டுக்கொண்டான். ஆனால் அந்த எண்ணம் அகத்தியனின் மனதில் ஒரு சிறிய பிடியை ஏற்படுத்தியது. ஒருவேளை மாலினி ஏதாவது காதல் விவகாரத்தில் சிக்கியிருக்கிறாளா? பெற்றோரின் வற்புறுத்தலால் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்திருக்கிறாளா? அப்படி என்றால் உண்மையை அவனிடம் சொல்லி இருக்கலாமே. அவளுக்கு வேறு ஒருவரை பிடித்திருந்தால் அதை தெரிந்து கொண்ட பிறகு அவன் ஏன் அவளை திருமணம் செய்திருக்கப் போகிறான்? அவளுடைய வாழ்க்கையை அவன் தடுக்கப் போவதில்லையே. அவள் மனசில் வேற யாராவது இருந்திருந்தா அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமேடா. நான் அவளை புரிஞ்சிட்டு இருந்திருப்பேனே. அவள் விரும்பினவனோட அவளை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நானே விலகி போயிருப்பேனே என்று அகத்தியன் மனதுக்குள் எண்ணினான். அப்படி இருக்கும்போது எதுக்காக என் மேலே பொய் புகார் கொடுக்கணும்? எதுக்காக என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணணும் என்று அவன் மனம் மீண்டும் மீண்டும் குழம்பியது. பதிலில்லாத கேள்விகளோடு மூவரும் அமர்ந்திருந்த நேரத்தில் தொலைவிலிருந்து ஒரு காவல்துறை வாகனம் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் ஆய்வாளர் துரைராஜ். அவரை பார்த்தது மூவரின் கவனமும் அவர் மீது திரும்பியது. துரைராஜின் பார்வையும் ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த அகத்தியன் மீது விழுந்தது. துரைராஜ் வந்துவிட்டதை பார்த்ததும் அகத்தியன் உடனே எழுந்து அவரிடம் சென்றான். வணக்கம் சார். வாங்க, உள்ளே வாங்க என்று சொல்லிவிட்டு துரைராஜ் முன்னால் நடக்க அகத்தியனும் அவரை பின்தொடர்ந்து அறைக்குள் சென்றான். தன்னுடைய இருக்கையில் அமர்ந்த துரைராஜ் எதிரே இருந்த நாற்காலியை கை காட்டினார். உட்காருங்க. அகத்தியன் தயக்கத்தோடு அமர்ந்து கொண்டான். சொல்லுங்க, என்ன விஷயம்? துரைராஜ் கேட்டதும் அகத்தியன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு நடந்த அனைத்தையும் சொல்லத் தொடங்கினான். சார், நான் மாலினி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா அம்மா என்னை மாலினியை பார்க்கவே விடலை. அது மட்டும் இல்லாமல் மாலினியை நான் அடித்ததால் அவள் உடம்பில் காயங்கள் இருக்குன்னு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. அவன் குரல் உடைந்தது. அப்படின்னா மாலினி அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் போய் தான் சொல்லியிருக்கா சார். ஆனால் நான் அவளை தொடக்கூட இல்லையே சார். சொல்லப்போனால் இந்த ஒரு மாதத்தில் எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே நடக்க வேண்டிய தாம்பத்திய உறவே நடக்கலையே சார். துரைராஜ் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் அவளை அடிக்க போகிறேன்? எதுக்காக பணம் கேட்டு அவளை துன்புறுத்த போகிறேன்? இதில் ஏதோ பெரிய சதி இருக்குது சார். அகத்தியன் கண்ணீரை அடக்கி கொண்டு பேசினான். அது என்னன்னு நீங்கள் தான் சார் விசாரிக்கணும். உண்மையிலேயே விசாரித்து உண்மையை கண்டுபிடிச்சி என் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு பொய்ன்னு நீங்கள் தான் சார் நிரூபிக்கணும். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் எதுவுமே பண்ணலை. அவனுடைய முகத்தையும் கண்களையும் சில நொடிகள் உற்று பார்த்த துரைராஜுக்கு அகத்தியன் சொல்வதில் இருந்த உண்மையும் புரிந்தது. பல வருட காவல் பணியில் இருந்த அவருக்கு ஒருவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா என்பதை அவனுடைய பேச்சு, உடல் மொழி, கண்களின் அசைவு என்று பல விஷயங்களிலிருந்து ஓரளவுக்கு புரிந்து கொள்ளும் அனுபவம் அவருக்கு இருந்தது. அகத்தியனிடம் குற்ற உணர்ச்சியோ பதற்றத்தை மறைக்க முயலும் செயற்கைத்தனமோ அவருக்கு தெரியவே இல்லை. மாறாக குற்றம் செய்யாத ஒருவன் மீது சுமத்தப்பட்ட பழியை பற்றி பேசும்போது ஏற்படும் வேதனையே தெரிந்தது.
நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது மிஸ்டர் அகத்தியன். ஆனால் ஒரு பெண் புகார் கொடுத்துட்டா அதை உடனடியாக கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. அதிலிருந்து நாங்கள் விலக முடியாது. சிறிது நேரம் இடைவெளி விட்டு துரைராஜ் தொடர்ந்தார். ஆனால் இந்த புகாருக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் வந்திருக்கு. தேவையில்லாமல் எதுக்காக இப்படி ஒரு புகார் கொடுக்கணும் உங்கள் மேலே? அது உண்மையா பொய்யா என்பதை விசாரித்து தான் நான் முடிவுக்கு வர முடியும். அவர் அகத்தியனை நேராக பார்த்தார். நீங்கள் சொல்கிறது மட்டும் வச்சு நான் முடிவெடுக்க மாட்டேன். மாலினி ஏன் உங்கள் மேலே இப்படி ஒரு புகார் கொடுத்துருக்காங்கன்னு நான் விசாரித்து கண்டுபிடிக்கிறேன். பிறகு அவருடைய குரல் சற்று கடுமையானது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த புகார் உண்மைன்னு விசாரணையில் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். அது உங்களுக்கும் நல்லதாக இருக்காது. அகத்தியன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அதனால் என்கிட்ட நீங்கள் எதையுமே மறைக்கக்கூடாது. சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் எதையுமே மறைக்கலை. அகத்தியனின் குரலில் இப்போது உறுதி இருந்தது. இந்த ஒரு மாதத்தில் மாலினியை நான் தொட்டதே கிடையாது. அவளை அடிக்கவோ பணம் கேட்டு துன்புறுத்தவோ நான் செய்யவே இல்லை. நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம். ஆனால் நான் சொல்கிறத மட்டும் வச்சு நீங்கள் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். எப்படி வேணுனாலும் விசாரிங்க. உண்மை என்னன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அகத்தியன் தெளிவான பதிலை கேட்ட துரைராஜ் அமைதியாக தலையசைத்தார். சரி, நீங்கள் போங்க. இதுக்கு மேலே இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவர் சொன்னார். இன்னும் 2 நாளில் என்ன உண்மைன்னு முடிஞ்ச வரைக்கும் முழுசாக கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிச்சதும் நானே உங்களை கூப்பிடுறேன். அப்போது வந்தால் போதும். இப்போ நீங்கள் கிளம்புங்க. சரி சார் என்று சொல்லிய அகத்தியன் ஒரு பெருமூச்சை வெளியிட்டான். பிறகு எழுந்து துரைராஜை நோக்கி கைகூப்பி வணங்கிவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்தான். ஸ்டேஷன் வாசலிலேயே பிரகாசும் கவின்ராஜும் அவனுக்காக காத்திருந்தனர். அவர்களை பார்த்ததும் அகத்தியன் அவர்களிடம் வந்து நின்றான். என்னடா சொன்னாரு என்று பிரகாஷ் கேட்டான். அகத்தியன் நடந்த அனைத்தையும் அவர்களிடம் கூறினான். அவர் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் எனக்கு தோணுதுடா. அதனால் நிச்சயமாக உண்மையை கண்டுபிடிப்பார்னு நம்புகிறேன். இன்னும் 2 நாளில் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா நம்பிக்கையாக இருக்கலாண்டா என்று கவிராஜன் அவன் தோலை தட்டி கொடுத்தான். அகத்தியன் மெதுவாக தலையசைத்தான். சரி, வாங்கடா போலாம். மூவரும் வண்டிகளில் ஏறினர். சிறிது நேரத்தில் அவர்கள் மூவரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருந்த புகைப்படம் மற்றும் காணொளி நிலையத்தை நோக்கி வந்தடைந்தார்கள். ஆனால் அன்றைய தினம் அந்த நிலையத்தின் கதவு திறந்திருந்தாலும் மூவருடைய மனதிலும் வேலைக்கான எண்ணம் மட்டும் ஓடவே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையை சுற்றி எழுந்திருந்த அந்த மர்மமான பிரச்சனைக்கான உண்மை எங்கே மறைந்திருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய ஒரே சிந்தனையாக இருந்தது. அடுத்த 2 நாட்களும் ஆய்வாளர் துரைராஜுக்கு மிகவும் பரபரப்பான நாட்களாக இருந்தது. அகத்தியன் சொன்ன வார்த்தைகள் அவரது மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. அவன் பேசிய விதமும் கண்களில் தெரிந்த வலியும் துரைராஜுக்கு அவன் மீது நம்பிக்கையை தான் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் நம்பிக்கை மட்டும் போதுமா? குற்றமற்றவர் என்று நிரூபிக்க உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காக மாலினியிடம் நேரடியாக விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே ஒரு காவலரை மட்டும் துணைக்கு அழைத்து கொண்டு காவல் நிலையத்திலிருந்து வெளியில் வந்தார். ஓட்டுநரிடம் வண்டியை எடுக்கச் சொல்லிவிட்டு முன் இருக்கையில் ஏறி அமர்ந்தார். சிறிது நேரத்தில் காவல் வாகனம் மாலினியின் வீட்டை நோக்கி விரைந்தது. வீட்டின் முன்பு வாகனம் வந்து நின்றதும் பாண்டியனும் பார்வதியும் வெளியே எட்டி பார்த்தார்கள். அறைக்குள் இருந்த மாலினி கூட வாகனத்தின் சத்தம் கேட்டு வெளியில் வந்தாள். துரைராஜ் உள்ளே நுழைந்ததும் உங்கள் பொண்ணு கொடுத்த புகார் சம்பந்தமாக விசாரிக்க தான் வந்திருக்கேன் என்றார். வாங்க சார், வந்து உட்காருங்க என்று பாண்டியன் இருக்கையை காட்டினார். துரைராஜ் அமர்ந்து கொண்டார். உங்கள் பொண்ணை இங்கே வர சொல்லுங்க. பாண்டியன் மாலினியை அழைத்தார். தயக்கத்தோடு மாலினி வந்து நின்றாள். துரைராஜனின் பார்வை நேராக அவள் முகத்தில் நிலைத்தது. என்னம்மா, நீ கொடுத்த புகார் உண்மைதானா? உண்மையிலேயே உன்னோட கணவன் அகத்தியன் உன்னை அடித்தானா? மாலினி சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவளுடைய கண்கள் அங்குமிங்கும் அலைந்தன. ஆமாம் சார் என்று இறுதியில் தடுமாறிய குரலில் சொன்னாள். துரைராஜ் அவளுடைய கண்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய தயக்கம், அவளுடைய உடல் மொழி, பதற்றத்துடன் அசைந்த கைகள் எல்லாமே அவள் சொல்வதில் ஏதோ தவறு இருப்பதை அவருக்கு தெளிவாக உணர்த்தியது. ஆனால் அதை உடனடியாக வெளிக்காட்டி கொள்ளவில்லை அவர். எதுக்காகமா உங்கள் புருஷன் உன்னை அடித்தாரு என்று மீண்டும் கேட்டார். மாலினி உடனே தன் பெற்றோர்களை பார்த்தாள்.
பாண்டியனும் பார்வதியும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மகளின் தயக்கத்தை கவனித்த பாண்டியனோ, சொல்லுமா, சார் கேட்குறாருல, உண்மையில் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சார்கிட்ட சொல்லு என்றார். துரைராஜன் பார்வை உடனே பாண்டியன் மீது திரும்பியது. அவருடைய முகத்தில் எந்த தயக்கமும் இல்லை. தன் மகள் உண்மையைத்தான் சொல்கிறாள் என்று முழுமையாக நம்பிக்கொண்டு நின்றிருந்தார். அப்படியென்றால் பாண்டியனுக்கு தன் மகள் பொய் சொல்கிறாள் என்பது தெரியவில்லையா? துரைராஜ் மனதுக்குள் நினைத்து கொண்டார். மீண்டும் அவரது பார்வை மாலினியின் முகத்தில் நிலைத்தது. சொல்லுமா, ஏன் தயங்குற? என்ன பண்ணி எப்படி அடித்தான்? உன்னை எந்த மாதிரியெல்லாம் துன்புறுத்தினா? ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லு பார்க்கலாம். கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. மாலினி திடுக்கிட்டாள். அவள் மனதில் குழப்பம் அதிகரித்தது. புகார் கொடுக்கும்போது எழுத்து மூலமாக சொன்ன விஷயங்களை இப்போது மீண்டும் அதே வரிசையில் சொல்ல வேண்டும் என்று அவள் யோசிக்கவே இல்லை. அவளுடைய பிரச்சனையே அதுதான். உண்மை இருந்தால் அதை எத்தனை முறை கேட்டாலும் ஒரே விதமாகத்தானே சொல்ல முடியும். ஆனால் பொய்யை உருவாக்கி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் அதே விவரங்களோடு சொல்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்லவே. துரைராஜ் ஏற்கனவே புகாரை முழுமையாக படித்துவிட்டு தான் அங்கே வந்திருந்தார். மாலினியோ அதில் எழுதியிருந்த ஒவ்வொரு விவரத்தையும் இப்போது நினைவில் வைத்திருக்கவில்லை. என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறினாள். அவளுடைய அந்த தடுமாற்றம் துரைராஜுக்கு இப்போது தெளிவாக விளங்கிவிட்டது. அவர் சற்று கடுமையான குரலில் கேட்டார். என்னம்மா, புகாரில் ஒருத்தன் உன்னை எப்படியெல்லாம் அடித்தான்னு தெளிவாக எழுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ நான் நேரில் வந்து விசாரிக்கும் போது அதை சொல்லாமல் ஏன் தடுமாறுறீங்க? மாலினி அமைதியாக நின்றாள். உங்கள் கணவர் உங்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார், எதுக்காக அடித்தார், எங்கே அடித்தார், என்ன நடந்தது, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் விவரமாக சொல்லுங்க. அவளால் வாயை திறக்கவே முடியவில்லை. கைகளை பிசைந்து கொண்டு தலையை குனிந்தபடி நின்றாள். பாண்டியனும் மகளின் நிலையை பார்த்து பதற்றமடைந்தார். என்னம்மா, பேசாமல் இருக்க? என்கிட்ட என்ன சொன்னியோ அதையே சார்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? மாலினி இன்னும் அமைதியாகவே இருந்தாள். அவளுடைய தடுமாற்றத்தை பார்த்த துரைராஜ் மெதுவாக எழுந்தார். அவளுக்கு நேராக வந்து நின்றார். பாண்டியன் சார், உண்மை இருந்தாதானே உங்கள் பொண்ணு தயங்காமல் சொல்லியிருப்பா? மாலினி நடுங்கினாள். உங்கள் பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை இல்லை சார். அகத்தியன் எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு இப்போ தெளிவாக தெரியுது. நான் சும்மா அவன் பேச்சை மட்டும் நம்பி இதையெல்லாம் சொல்லலை. நான் விசாரிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். பாண்டியனின் முகம் மாறியது. தப்பு உங்கள் பொண்ணு மேலே தான் இருக்குது. அவள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கிறா. உண்மையை சொல்லாமல் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மாலினியின் முகம் வெளிரியது. துரைராஜின் அடுத்த வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரையுமே அதிர வைத்தது. இந்த புகார் பொய்ன்னு நிரூபணமாச்சுன்னா இந்த வழக்கு உங்கள் பொண்ணு மேலேயே திரும்பும். பொய்யான புகார் கொடுத்ததுக்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அவளுக்கு கடுமையான பிரச்சனை வரும். மாலினி நடுங்க தொடங்கினாள். அதனால் இந்த விஷயத்தை இதுக்கு மேலே கொண்டு போகாமல் இருக்கணும்னா உண்மை என்னன்னு உங்கள் பொண்ணு இப்போவே என்கிட்ட ஒத்துக்கணும் என்று துரைராஜ் அழுத்தமாக கூறினார். அந்த வார்த்தைகள் மாலினியின் மனதை உடைத்து போட்டது. அவள் உடல் முழுவதும் நடுங்கியது. சார், அவளுடைய குரல் தழுதழுத்தது. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் என்று தடுமாறியபடி கூறினாள். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் பாண்டியனும் பார்வதியும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். துரைராஜின் பார்வை மட்டும் மாலினியின் மீது அசையாமல் நிலைத்திருந்தது. சார், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். மாலினியின் குரல் நடுங்கியது. துரைராஜின் முகம் கடுமையாக இருந்தது. இப்போவும் நீ சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா நடந்ததை ஒளிவு மறைவில்லாமல் சொல்லு. உண்மையை சொன்னதுக்காக உன்னை நான் தண்டிக்க வரலை. ஆனால் இன்னொரு பொய்யை சொல்லி என்னை ஏமாற்ற மட்டும் நினைக்காத. மாலினி தனையை குனிந்து கொண்டாள். சார், நானும் என்னோட கூட படிக்கிற பிரவீன்குமாரும் கடந்த 2 வருஷமாக காதலிக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்டதும் பாண்டியனும் பார்வதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த காதல் விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா அம்மா என்னை கண்டிச்சாங்க. அதுக்கப்புறம் அவசரமாக மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. மாலினியின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. நான் எவ்வளவோ போராடினேன் சார். என்னால் அகத்தியனோட ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சார். ஆனால் அப்பா என் பேச்சை கேட்கவே இல்லை. அவரோட பிடிவாதத்தில் இருந்து எங்கள் காதலுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல அவர். அவள் குரல் தழுதழுத்தது. ஜாதி பிரச்சனையை காரணமாக காட்டி என்னை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. நான் கல்யாணம் முடிஞ்சு அகத்தியன் வீட்டுக்கு போனதுலேருந்து அவரோட வாழ்க்கையை ஏற்றுக்கவே முடியல என்னால். துரைராஜ் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். எப்படியாவது எங்கள் அப்பா அம்மாவை பழி வாங்கணும்னு நினச்சேன் சார். பாண்டியனின் முகம் வெண்மையாக மாறியது.
அவர் பார்த்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு அவருக்கே நிரூபிக்கணும்னு நினச்சேன் சார். அதனால தான். மாலினி சில நொடிகள் தயங்கினாள். அகத்தியன் என்னை கொடுமைப்படுத்துகிறாரு, வரதட்சணை கேட்குறாரு, என்னை அடித்தாருன்னு பொய் சொல்லி உடம்பில் காயங்கள் இருக்கிற மாதிரி தடயங்களை ஏற்படுத்திக்கிட்டு அப்பா கிட்ட வந்து பொய் சொன்னேன் சார். என்னம்மா? பார்வதி அதிர்ச்சியோடு கேட்டார். மாலினி அழுதபடியே தொடர்ந்தாள். நீங்கள் பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு பார்த்தீங்களான்னு அப்பாவை தண்டிக்கணும் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் சார். அவள் சொன்னதை கேட்டு பாண்டியன் அப்படியே உறைந்து போனார். பார்வதியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. துரைராஜுக்கும் அந்த ஒப்புதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என்னம்மா நீ சொல்கிற? அவருடைய குரலில் கூட அதிர்ச்சியோடு கோபமும் கலந்திருந்தது. உங்கள் அப்பா அம்மாவை பழி வாங்கிறதுக்காக ஒரு அப்பாவி இளைஞனோட வாழ்க்கையிலையா விளையாடி இருக்கிற? உனக்கு இது தப்பாவே தெரியலையா? மாலினி தலையை குனிந்து கொண்டாள். அதுவும் அவன் மேலே பொய் புகார் கொடுத்து காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் வரைக்குமே பதிவு பண்ணி நிறுத்தியிருக்கிற. துரைராஜனின் குரல் மேலும் கடுமையானது. உனக்கு ஆண்களோட வாழ்க்கைன்னா அவ்வளவு கேலி கூத்தா போச்சா? உன்னை நம்பி நீ நல்ல பொண்ணுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையன் இன்றைக்கி 1 மாதத்துக்குள்ளேயே வாழ்க்கையவே செதஞ்சு போய் நீ கொடுத்த பொய்யான புகாருக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்கிறான். மாலினியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவனுடைய பெயருக்கு என்ன ஆயிருக்கு தெரியுமா? சமூகத்தில் அவனை பற்றி என்ன மாதிரி பேச்சு போயிருக்குன்னு தெரியுமா? வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்தினவனுன்னு அவன் மேலே ஒரு பழி விழுந்திருக்கே, அது அவன் குடும்பத்தையும் சேர்த்து தானே பாதிக்கும். துரைராஜனின் குரல் கோபத்தில் கர்ஜித்தது. இந்த புகார் எத்தனை பேரோட காதுக்கு போயிருக்கோம்? எத்தனை பேர் அவனை பற்றி கேவலமாக பேசியிருப்பாங்க? இதையெல்லாம் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தியா நீ? மாலினி அழுது கொண்டே நின்றாள். யாரை பழிவாங்க நினச்சி? உங்கள் அப்பாவியா? துரைராஜ் அவளை நேராக பார்த்தார். அவரை பழி வாங்கிறதுக்காக யாரை பகடக்காயா நீ பயன்படுத்திக்கிட்ட? உனக்கு எந்த தப்பும் செய்யாத அந்த அகத்தியனையா? மாலினி நடுநடுங்கி போனாள். தப்பு தான் சார் என்று அழுதபடியே சொன்னாள். தெரியாமல் பண்ணிட்டேன் சார். இவங்க மேலே இருந்த கோபத்தில் நான் தப்பாக நடந்துக்கிட்டேன். சில நொடிகள் மௌனமாக இருந்தவள் கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவரை நான் தண்டிச்சிட்டேன்னு நினச்சேன் சார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் துரைராஜின் முகம் இன்னும் கடினமானது. தண்டிச்சிட்டியா என்று அவர் மெதுவாக கேட்டார். நீ தண்டித்தது உங்கள் அப்பாவை இல்லம்மா, உன் வாழ்க்கையை நம்பி வந்த ஒரு அப்பாவி மனிதனோட வாழ்க்கையை தான் தண்டிச்ச. அந்த வார்த்தைகள் மாலினியின் தலையை இன்னும் குனியச் செய்தது. அறைக்குள் இருந்த அமைதி இப்போது அவர்கள் அனைவரின் மனதிலும் எதிரொலித்தது. துரைராஜின் முகத்தில் கடுமை அப்படியே இருந்தது. இனிமே இந்த மாதிரி பொய்யான புகாரை தூக்கிக்கிட்டு எந்த காவல் நிலைய வாசல் படியாவது மிதிச்சிங்கன்னா நடக்கிறதே வேற என்று மாலினியை எச்சரித்தார். முதல்ல காவல் நிலையத்துக்கு வந்து நீங்கள் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கணும். இனிமே உங்கள் தலை காவல் நிலைய பக்கமே திரும்பக்கூடாது. இது வெறும் எச்சரிக்கைன்னு நினைக்காதீங்க. அவருடைய குரலில் இருந்த கண்டிப்பு மாலினியை நடுங்கச் செய்தது. பாண்டியனும் பார்வதியும் தலை குனிந்து நின்றார்கள். துரைராஜ் இனிமே அங்கே பேசுவதற்கு எதுவுமில்லை என்பது போல திரும்பி வெளியில் வந்தார். காவல் வாகனத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய மனம் நிம்மதியாக இல்லை. கனத்த மனதோடு வண்டியின் அருகே வந்தார். அவருக்கு அகத்தியனின் முகம்தான் மீண்டும் மீண்டும் அவருடைய நினைவுக்கு வந்தது. காவல் நிலையத்தில் தன்னுடைய நிலையை விளக்கும்போது அவன் கண்களில் தெரிந்த வேதனை. சார், நான் எதுவுமே பண்ணலை என்று உடைந்த குரலில் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே துரைராஜின் மனதை அழுத்தின. அவர் ஒரு காவல் அதிகாரி தான். குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில், குற்றம் செய்யாதவன் மீது பழி விழக்கூடாது என்பதிலும் அவருக்கு எப்போதுமே ஒரே அளவு அக்கறை தான் இருந்தது. ஆனால் இங்கே ஒரு அப்பாவி இளைஞனின் வாழ்க்கையவே ஒரு பொய்யான புகாரால் தலைகீழாக மாறிப்போயிருக்கும். பாவம். ஒரு பாவமும் அறியாதவன், எந்த குற்றமும் செய்யாத அகத்தியனுக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று மனதுக்குள் வேதனைப்பட்டார் துரைராஜ். தான் இந்த வழக்கை சரியான முறையில் கையாளவில்லை என்றால் அந்த பையனின் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயம் இன்னும் ஆழமாகிவிடும் என்பதை அவர் நன்றாகவே உணர்ந்திருந்தார். அந்த எண்ணத்தோடு கனத்த மனதுடன் காவல் வாகனத்தில் ஏறினார். அவருடைய மனதில் இப்போது ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது. அகத்தியன் மீது விழுந்த பழி முழுமையாக நீங்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி துரைராஜ் தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினார். மாலினியின் வீட்டிலிருந்து காவல் நிலையத்துக்கு திரும்பிய துரைராஜ் நேராக தனது அறைக்குள் சென்றார். சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் வெளியில் இருந்து காவலரை அழைத்தார். அந்த அகத்தியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. சரி சார் என்று சொல்லிவிட்டு காவலர் உடனடியாக அகத்தியனின் கைபேசி எண்ணுக்கு அழைத்தார். ஹலோ அகத்தியனா? ஆமாம் சார்.
ஆய்வாளர் சார் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு, உடனே காவல் நிலையத்துக்கு வர முடியுமா? சரி சார், வர்றேன் என்று சொல்லிவிட்டு அகத்தியன் அழைப்பை துண்டித்தான். அவனுக்கு ஏன் மீண்டும் அழைத்திருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. ஆனால் துரைராஜ் தன்னை அழைக்கிறார் என்ற தகவல் மட்டும் அவனுக்குள் ஒரு விதமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. உடனே பிரகாஷுக்கும் கவின்ராஜுக்கும் விஷயத்தை சொன்னான். டேய், இன்ஸ்பெக்டர் சார் என்னை வர சொல்லி இருக்கிறாரு. சரிடா, நாங்களும் வரோம், வா போலாம் என்று இருவரும் அவனோடு கிளம்பினர். சிறிது நேரத்தில் மூவரும் மீண்டும் காவல் நிலையத்தை வந்தடைந்தார்கள். இந்த முறை வழக்கம் போல நண்பர்கள் இருவரும் வெளியிலேயே காத்திருக்க அகத்தியன் மட்டும் உள்ளே சென்றான். துரைராஜின் அறைக்கு முன் சென்று கதவை மெதுவாக தட்டினான். எஸ், கமிங் என்று உள்ளிருந்து துரைராஜின் கம்பீரமான குரல் கேட்டது. அகத்தியன் கதவை திறந்து உள்ளே சென்றான். அவனை பார்த்ததும் துரைராஜின் முகத்தில் வெளிப்பட்ட வேதனையை அகத்தியனால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் சில நொடிகள் துரைராஜின் முகத்தையே பார்த்தபடி நின்றான். உட்காருங்க அகத்தியன் என்று துரைராஜ் எதிரில் இருந்த நாற்காலியை காட்டினார். அகத்தியன் மெதுவாக சென்று அமர்ந்து கொண்டான். ஆனால் அவனுடைய பார்வை மட்டும் துரைராஜின் முகத்திலேயே விலகாமல் நிலைத்திருந்தது. அவர் ஏன் தன்னை அழைத்திருக்கிறார்? என்ன உண்மை தெரிந்திருக்கும்? மாலினி பற்றி ஏதாவது கண்டுபிடித்து விட்டாரா என்ற கேள்விகள் அவனுடைய மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தது. துரைராஜ் சில நொடிகள் அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் சொல்லப்படாத ஒரு செய்தியின் கனமும் அகத்தியனின் நிலையை நினைத்த வேதனையும் தெளிவாக தெரிந்தது. அறைக்குள் சில நொடிகள் முழுமையான அமைதி நிலவியது. பிறகு துரைராஜ் ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டு பேசத் தொடங்கினார். அகத்தியன், நான் இப்போ சொல்ல போகிற உண்மை உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் விதி உங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விளையாடி இருக்கக்கூடாது. அது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது என்று துரைராஜ் தொடங்கியதும் அகத்தியனின் குழப்பம் இன்னும் அதிகரித்தது. சார், என்ன சார் சொல்கிறீங்க? என்ன நடந்தது? பதற்றத்தோடு கேட்டான். துரைராஜ் அவனை மீண்டும் ஒரு முறை ஆழமாக பார்த்தார். அகத்தியன், நான் மாலினியை நேரில் பார்த்து எதுக்காக உங்கள் மேலே இப்படி ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு விசாரித்தேன். அவ்வளவுதான். அகத்தியன் முகத்தில் திடீரென்று பரபரப்பு தோன்றியது. சார், உண்மையை சொன்னாலா சார் மாலினி? அவனுடைய குரலில் எதிர்பார்ப்பும் பதற்றமும் கலந்திருந்தது. சொன்னாங்க என்று துரைராஜ் மெதுவாக கூறினார். அதை கேட்டு எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. உங்களுக்கும் அது அதிர்ச்சியான செய்தி தான். ஆனால் நீங்கள் அதை தாங்கித்தான் ஆக வேண்டும். அகத்தியன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு உறுதியோடு சொன்னான். பரவாயில்ல சார், என்ன உண்மைன்னு சொல்லுங்கள். எதனால் என் மேலே அந்த புகார் கொடுத்தா? துரைராஜ் நடந்த அனைத்தையும் அவனிடம் விளக்க தொடங்கினார். மாலினி அவங்களோட கூட படித்த பிரவீன்குமார் என்கிற ஒரு பையனை கடந்த 2 வருஷமாக காதலிச்சிருக்காங்க. அந்த காதல் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த பையன் வேறு ஜாதியை சேர்ந்தவன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அந்த காதலை ஏற்றுக்கலை. அகத்தியன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவங்கள கட்டாயப்படுத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மாலினிக்கு அந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியல. தன்னோட அப்பா அம்மாவை எப்படியாவது காயப்படுத்தணும். அவங்க பார்த்து முடிவு பண்ணிய கல்யாணம் எவ்வளவு மோசமான முடிவுன்னு நிரூபிக்கணும்னு நினச்சிருக்காங்க. துரைராஜின் குரலில் வேதனை தெரிந்தது. அதனால் உங்களை பலிகடா பயன்படுத்தியிருக்காங்க. உங்களை பலியாடாக பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் தன்னை அடித்ததாகவும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமில்லை, நீங்கள் கொடுமைப்படுத்தின மாதிரி காட்டுவதற்காக தன்னுடைய உடம்பில் தானே காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு அந்த தடயங்களை அவங்க அப்பா அம்மா கிட்ட காட்டியிருக்காங்க. அகத்தியனின் முகம் வெளிரியது. நீங்கள் பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு பார்த்தீங்களான்னு அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. அவங்கள தண்டிக்கிறதா நினச்சி உங்களுக்கு தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. சில நொடிகள் துரைராஜ் அமைதியாக இருந்தார். இதை கேட்டு எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அகத்தியன், ஒரு பெண் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக முடிவெடுத்து எந்த தவறும் செய்யாத உங்களை இப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு நானுமே எதிர்பார்க்கல. துரைராஜின் வார்த்தைகள் அகத்தியனின் காதுகளில் விழுந்து கொண்டிருந்தாலும் அவன் மனம் மட்டும் வேறு எங்கோ இருந்தது. அவன் சில நொடிகள் தலையை குனிந்து கொண்டிருந்தான். பிறகு வேதனையோடு கேட்டான். அவங்க அப்பா அம்மாவை பழி வாங்கணுன்னா நேரடியாகவே அவங்கள எதிர்த்திருக்கலாமே சார். வீட்டை விட்டு ஓடி போயிருக்கலாம். தன்னோட காதலன் கூட போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ யாரையோ தண்டிக்கணும்னு நினச்சி என் வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டாங்களே? அந்த கேள்விகள் துரைராஜிடம் பதில் இல்லை. என்ன பதில் சொல்வது? சில முடிவுகளுக்கு நியாயமான காரணமே இருக்காது.
சில நேரங்களில் மனிதர்களின் பிடிவாதம், கோபம், சுயநலம் ஆகியவை அப்பாவிகளின் வாழ்க்கையைத்தானே சிதைத்து விடுகிறது. துரைராஜ் மனதுக்குள் வேதனையோடு நினைத்தார். விதி அகத்தியனின் வாழ்க்கையில் இவ்வளவு கொடூரமாக விளையாடி இருக்கக்கூடாது. அகத்தியன் மெதுவாக எழுந்து நின்றான். சரி சார், நான் கிளம்புறேன். அவன் திரும்பி செல்ல முயன்றபோது துரைராஜ் கேட்டார், அகத்தியன், மனசு விட்டுடாதீங்க, இனிமே என்ன பண்ண போறீங்க? அகத்தியன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மிகவும் சோர்ந்த குரலில் சொன்னான், இனிமே என்ன சார், விவாகரத்து தான். இப்படி ஒரு பொண்ணோட எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும்? அவன் கண்கள் கலங்கின. அவளும் விவாகரத்து கேட்டு தானே கோர்ட்டுக்கு போயிருக்கா. இதை என்கிட்டயே அவள் சொல்லி இருந்திருக்கலாமே. நானே மனப்பூர்வமாக விலகி இருப்பேனே. அவளோட வாழ்க்கைக்கும் நான் தடையாக இருந்திருக்க மாட்டேனே. சில நொடிகள் அவன் குரல் உடைந்து போனது. இப்படி என்ன அவமானப்படுத்தி இருக்க வேண்டாமே சார், அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பிறகு தன்னுடைய மனக்குமரலை அடக்க முடியாமல் சொன்னான், எவ்வளவு சுயநலமாக இப்படி நடந்துக்கிறாங்க இல்லை சார்? துரைராஜால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவர் அமைதியாக அகத்தியனையே பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்களிலேயே அந்த இளைஞனின் வேதனை பிரதிபலித்தது. அவரால் செய்ய முடிந்தது ஒன்றுதான், உண்மையை கண்டுபிடிப்பது. ஆனால் அந்த உண்மையால் ஏற்பட்ட காயத்தை ஆற்றுவது அகத்தியனின் மனதுக்கு தானே முடியும். துரைராஜ் மெதுவாக தலையசைத்தார். அகத்தியனும் அவரை வணங்கிவிட்டு அறையை விட்டு வெளியில் வந்தான். ஸ்டேஷன் வாசலில் அவனுக்காக காத்திருந்த பிரகாசையும் கவிராஜனையும் பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த மாற்றத்தை பார்த்து இருவருக்குமே துரைராஜ் ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்பது மட்டும் புரிந்தது. ஆனால் அந்த உண்மை அவர்களுடைய மூவருடைய வாழ்க்கையையும் இன்னும் எந்த திசைக்கு அழைத்து செல்லப் போகிறதோ. ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்த அகத்தியனை பார்த்ததும் பிரகாஷ், கவிராஜன் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். என்னடா அகத்தியா, என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் என்று இருவரும் மாறி மாறி கேட்டனர். அகத்தியன் சில நொடிகள் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு உதட்டில் ஒரு ஆழ மனக்கசப்பான புன்னகை தோன்றியது. அந்த புன்னகைக்கு பின்னால் இருந்த வேதனையை பார்த்ததும் நண்பர்கள் இருவரும் அமைதியாகிவிட்டனர். அகத்தியன் துரைராஜ் சொன்ன அனைத்தையுமே அவர்களிடம் கூறினான். மாலினி 2 வருடங்களாக பிரவீன்குமாரை காதலித்தது முதல், பெற்றோரின் எதிர்ப்பால் கட்டாய திருமணம் நடந்தது வரை, அவர்களை பழிவாங்குவதற்காக தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியது வரை அனைத்தையுமே கேட்டதும் பிரகாசும் கவிராஜனும் கொதித்து போனார்கள். என்னடா உன் மனைவி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா என்று பிரகாஷ் ஆதங்கத்தோடு கேட்டான். அகத்தியன் தலையை குனிந்தபடியே மெதுவாக சொன்னான், அவ என் மனைவி இல்லடா. சில நொடிகள் அமைதியாக இருந்தவனின் குரல் உடைந்து போனது. என் வாழ்க்கையவே கெடுக்க வந்த பாவிடா. அந்த வார்த்தையை கேட்டதும் இருவருடைய முகமும் மாடியது. இனிமே என்னடா பண்ணுறது என்று கவிராஜன் வேதனையோடு கேட்டான். அகத்தியன் இந்த முறை தயக்கமே இல்லாமல் பதில் சொன்னான். இனிமே என்ன, இந்த வழக்கை நான் சட்டப்படி தொடர போகிறேன். அவன் மேலே விவாகரத்து வழக்கும் போட போகிறேன். அவன் குரலில் இப்போது வேதனை மட்டுமல்ல, உறுதியும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட உண்மையான சுயரூபம் எல்லாருக்குமே தெரியணும். ஒரு அப்பாவி ஆணோட வாழ்க்கையை இப்படி விளையாட்டாக நினச்சி சிதைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க செய்த தப்பு வெளிச்சத்துக்கு வரணும் இல்லை? பிரகாசும் கவிராஜனும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அகத்தியன் தொடர்ந்து பேசினான். ஆண்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சில பெண்களும் தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனால் அது ஆண்கள் செய்யும் தவறுகளை மறைக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடாது. யார் தப்பு செஞ்சாலுமே அது தப்பு தானே. அவன் கண்களில் மீண்டும் வேதனை தெரிந்தது. யாரையோ பழி வாங்கணும்னு நினச்சி எந்த தப்புமே செய்யாத ஒரு இளைஞனோட வாழ்க்கையவே பலிகடா ஆக்கியிருக்கிறா. அந்த அளவுக்கு ஒருத்தி சுயநலமாக நடந்துக்கிட்டா அவளோட செயலுக்கு என்ன நியாயம் இருக்க முடியும் சொல்லு? சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவளுக்கு என்னோட வாழ்க்கை ஒரு விளையாட்டாக போயிடுச்சில்ல. ஆனால் எனக்கு அது என் வாழ்க்கை இல்லையா? என் குடும்பத்தோட மான மரியாதை இல்லையா? என்னோட எதிர்காலம் இல்லையா? அவன் ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். அவள் செய்ததை நான் மறந்துட்டு அமைதியாக போயிட்டேனா இனிமே இன்னொரு அப்பாவி இளைஞனுக்கும் இதே மாதிரி நடக்கலாம் இல்லை? அதனால் உண்மை என்னன்னு சட்டப்படி வெளியில் வரணும். அவள் செய்தது எவ்வளோ பெரிய தப்பு என்பதை அவளும் புரிஞ்சுக்கணும். பிரகாஷ் அவன் தோளில் கையை வைத்தான். நாங்கள் உன்னோட இருக்காண்டா. கவிராஜனும் தலையசைத்தான். எது நடந்தாலும் பார்த்துக்கலாண்டா. நீ மட்டும் இனிமேல் தனியாக எதையுமே சுமக்காத. உனக்காக நாங்கள் இருக்கோம். அகத்தியன் இருவரையுமே பார்த்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர் இருந்தாலும் இந்த முறை அந்த கண்ணீருக்குள் ஒரு முடிவும் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையை சிதைத்த உண்மையை இனி மறைக்கப் போவதில்லை. சட்டத்தின் வழியில் அந்த உண்மை முழுமையாக வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்பது அவனுடைய அடுத்த முடிவாக இருந்தது.
ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம். உரிமைகளிலும் பொறுப்புகளிலும் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதிலும் இருவருக்கும் சமமான இடம் இருக்க வேண்டும். அதே போல குற்றம் செய்வதிலும் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. ஆண்கள் மட்டுமே தவறு செய்வார்கள் என்று இந்த உலகம் ஒருதலைபட்சமாக நினைத்துவிடக்கூடாது. சில பெண்களும் தங்களுடைய கோபம், பிடிவாதம், சுயநலம் ஆகியவற்றுக்காக தவறான முடிவுகளை எடுத்து அதன் விளைவுகளை அப்பாவிகளின் வாழ்க்கையில் சுமத்தி விடுகிறார்கள். மாலினி செய்ததும் அப்படிப்பட்ட ஒரு தவறுதான். தன் பெற்றோரை பழிவாங்க நினைத்தவள் எந்த தவறுமே செய்யாத அகத்தியனை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டாள். ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னொருவரின் வாழ்க்கையவே சிதைப்பது நியாயமாகிவிடாது. ஆண் செய்தாலும் குற்றம்தான், பெண் செய்தாலும் குற்றம்தான். குற்றத்திற்கு பாலினம் கிடையாது. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் ஒரே அளவுகோல் தான் இருக்க வேண்டும். அந்த உண்மையை சில பெண்கள் தங்களுடைய செயல்களாலேயே இந்த உலகத்துக்கு காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.